இதெல்லாம் இங்கே வச்சுருப்பா. இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க சார், நீங்கள் போகிறீங்களா? இங்கே பாருங்க சார், ஒன்றுமோ சார். வணக்கம். இன்று 50வது பிறந்தநாள் காணும் அரிமா டாக்டர் விஜயபோஸ் அவர்களுக்கு எங்கள் அரிமா சங்கத்தின் மாவட்டம் 324A சார்பிலே அவருக்கு மகிழ்ச்சிகரமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய சமுதாய தொண்டும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு சமூக பணியும் ஆற்றி வருகின்றார். அவருடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், இன்னும் மேன்மேலும் பல்வேறு பொறுப்புகளை பெற்று அவர் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரிமா போஸ் அவர்களின் 50வது பிறந்த நாளுக்கு நான் அவர் ஊராகிய நாகர்கோவில் சென்றிருந்தேன். அங்கும் சிறப்பாக விழா ஏற்பாடு செய்திருந்தார். அந்த ஊரே அல்லோலப்பட்டது. இங்கும் எங்கள் அரிமா சங்கம் சார்பில் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம். அவர் அரிமா சங்கத்திலும் சரி, மனித உரிமைகள் சங்கத்திலும் சரி, மேன்மேலும் நல்ல வளர்ச்சி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இருக்கிறது. அவர் மேலும் மேலும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். 50 வயது நிரம்பிய ஒரு துடிப்பான இளைஞரை பாராட்டுவதற்காக, வாழ்த்துவதற்காக இங்கே எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாரும் அவரோட 50வது பிறந்தநாளுக்காக வாழ்த்து வந்திருக்காங்க. நாங்கள் மேலும் அவர் வாழப்போகிற 50வது நாளுக்கு, மேலும் வாழப்போகிற 50வது வருடங்களுக்காக வாழ்த்துவதற்காக நாங்கள் வந்திருக்கோம். விஜயபோஸ் அவர்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி, ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. ஏன் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி சொல்கிறேன்னா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நமக்கு கிடைக்காத எதுவுமே இருக்காது, அங்கே எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஒரு பன்முகம் கொண்டவர், சிறந்த மனிதநேயர். எங்களுடைய பத்திரிகையாளர் சங்கத்துக்கு அவர் மாவட்ட தலைவராக இருக்கிறாரு. திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர். அரிமா சங்கத்தை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஹியூமன் ரைட்ஸு எல்லாத்துலேயுமே, அதாவது ஒரு மனிதனுக்கு சமூக சேவை செய்கிறதுக்கு எந்த களம் கிடைச்சாலும், எங்கெல்லாம் அவரால் அந்த சேவையை செய்ய முடியுமோ அந்த களத்தை அவர் பயன்படுத்திக்கிட்டு அவருடைய ஆளுமையை வெளிப்படுத்துறதுல மிகவும் வல்லவர். ஸோ அவருடைய 50வது பிறந்தநாள் விழாவுக்கு எங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்களை பற்றி எடப்பாடியில் சுப்பிரமணியம் உங்களை தெரியும்னு சொன்னார். எடப்பாடியில் சுப்பிரமணியம் கேன்சருக்கு இப்போ மருந்து அவர் உங்களை தெரியும் உங்களை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் பேப்பர்லாம் வேறு படித்தோம். யாரும் உங்களை சப்போர்ட் பண்ணல. அதான் இந்த காலம், வேறு என்ன உண்மையான கண்டுபிடிப்பு வேலைக்கு மரியாதை கிடையாது. சும்மா வந்திருக்கு. அப்படியா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஹலோ சார். மாஸ்டர் ஆரம்பிங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங். டேய் தாத்தா கலவு சொல்கிறா. அட்டே கண்மணி, அவன் அப்பா வரலன்னு வைக்கப்படுறான். வணக்கம். அனைத்து அறிவு நண்பர்களுக்கும், பத்திரிகை உலக நண்பர்களுக்கும், அரசியல் பிரமுகர்களுக்கும் அனைவருக்கும் இனிய மனம் கனிந்த மாலை வணக்கங்கள். இன்றைய விழா நாயகன் லயன் டாக்டர் எம்ஜிஎஃப் ஆர் விஜயபோஸ் அவர்களுடைய
50வது பிறந்தநாள் விழாவிற்காக வருகை தந்து அவரை வாழ்த்து வந்திருக்கும் அனைவரையும் லயன்ஸ் கிளப் ஆஃப் மெட்ராஸ் சன் சிட்டியின் சார்பாகவும் லயன்ஸ் ஆர் விஜயபோஸ் அவருடைய குடும்பத்தாரின் சார்பாகவும் வருக வருக என்று மனமு வந்து அன்போடு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய பிறந்தநாள் விழாவிற்கு மேலும் மெருகூட்டுவதற்காக நம்முடைய மாவட்ட ஆளுநர் டாக்டர் ஜி மணிலால் அவர்கள், முன்னாள் பன்னாட்டு அரிமா இயக்குனர் லயன் MJF KGR அவர்கள், முதல் துணை ஆளுநர் லயன் பத்மநாபன் அவர்கள், இரண்டாம் துணை ஆளுநர் லயன் விட்டோ பிளாக் அவர்கள், முன்னாள் ஆளுநர் பி ராஜமாணிக்கம் அவர்கள், இயற்கை விஞ்ஞானி ராமர் பிள்ளை அவர்கள், இந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் திரு சுபாஷ் அவர்கள் மற்றும் பல பிரமுகர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று உங்களின் அனைவரின் சார்பாகவும் அவருக்கு உற்ற நண்பராகவும் நம்முடைய அறிவு இயக்கத்தில் இணைந்த புது இளம் காலை லயன் தேவராஜ் அவர்கள் மலர் மாலை அளிப்பார். அதற்கு முன்னதாக இந்த பிறந்தநாள் விழாவை ஒட்டி நடைபெற இருக்கக்கூடிய கேக் வெட்டும் விழாவிற்கு முன்னிலைப்படுத்தி லயன் ஆர் விஜயபோஸ் அவர்களையும் அவரது இல்லத்தரசி அவர்களையும் அவரது குழந்தை அஜித் அவர்களையும் முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் KGR அவர்களையும் மாவட்ட ஆளுநர் டாக்டர் ஜி மணிலால், முதல் துணைநிலை ஆளுநர் லயன் KP பத்மநாபன், இரண்டாம் துணைநிலை ஆளுநர் லயன் விட்டோ பிளாக் அவர்களையும் மேடைக்கு அருகே வருமாறு பணியாளர் கேட்டுக்கொள்கிறேன். உடன் லயன் திரு சுபாஷ், திரு ராமர் பிள்ளை அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். சரி 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 சரி. பார்த்து கை அந்த ஏசியாக நமது அண்டை மாநில முன்னாள் ஆளுநர் கே பாஸ்கர் அவர்களையும் அருகே வருமாறு அழைக்கின்றேன். அண்டை மாநிலம் இல்ல, மாநில தேர்தல் நடந்ததுன்னா அந்த சூடு கொஞ்சம் பதவிக்கு வர வாய்ப்புள்ளவர்கள் உங்களையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். வளர்த்துங்க, உடனே போதுங்க சார். மேடம் உள்ள வாங்க. அவங்கதான் 3 பேர் வாங்க. கொஞ்சம் தூச்சா கொஞ்சம் சார். மேடம் உள்ள வாங்க. நாம் கரவையில் கூடவே கைதட்டி அவரை வாழ்த்தி உங்களின் அனைவரின் சார்பாக இந்த சிறிய மலர் மாலையை நம்முடைய அன்புக்குரிய நண்பர் விஜயபோஸ் அவர்களுக்கும் அவரது மனைவிக்கும் சேர்த்து இந்த மாலையை எழுதியிருக்கின்றார்கள். பாருங்க பாருங்க ஒரு சார் சரி பாருங்க சார் சரி பாருங்க சார்
சார் ஒன்றும் மறைக்காம ஒன்றும் வேண்டாம் சார் மறைக்காம ஆயிரம் கைகள் என்றாலும் ஆதவன் மறைவது. அழகாக சொன்னீர்கள். ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகளில் ஓய்வதில்லை என்பதற்கேற்ப நேற்றைய தினம் ஏறக்குறைய ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக 2300 பயனாளிகளுக்கு உதவியை செய்துவிட்டு தன்னுடைய சொந்த மாவட்டம் நாகர்கோவிலை செய்துவிட்டு எந்த ஆணை இட்டு தடுத்தாலும் அந்த ஆணையை தன்னுடைய சிறமையில் ஏற்கொண்டு சேவை ஒன்றையே தன்னுடைய எண்ணமாக கருதி செய்து முடித்துவிட்டு வந்திருக்கக்கூடிய இன்றைய விழா நாயகன் அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவோம். சார் போட்டுங்க சார். சார் பாருங்க சார். இல்ல சார் பாருங்க சார். சார் மேடம் மேடம் இது சார் 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 கொஞ்சம் சார் சார் கொஞ்சம் 1 by 1 ப்ளீஸ். சார் கை நீட்டாதீங்க சார். சரி. நம்முடைய மாவட்ட ஆளுநர்களை அவர்கள் வாழ்த்துகின்றனர். அதனைத் தொடர்ந்து இன்டர்நேஷனல் டைரக்டர் சங்கர் அவர்கள் வாழ்த்துகின்றார். டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் கன்வென்ஷன் முரளி அவர்களை வாழ்த்துகின்றார். சார் நான் சார் சங்கர் சார் சார் சங்கர் சார் நீங்க நில்லுங்க சார் ஒரு நில்லுங்க. ஐ பாரு மேடம் 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 இங்க பாரு மேடம் மேடம் இங்க பாரு மேடம். அவரை தொடர்ந்து இரண்டாம் துணை ஆளுநர் லைன்ஜே விட்டோப்ளாக்கா சார் இங்க பாரு சார். அவருடன் இணைந்து முதல் துணை ஆளுநர் லைன் கேபி பத்மநாபன். சார் பாருங்க சார். சார் இங்க பாருங்க. லைன் மதுக்குமார். மது சார். லைன் பிருத்திவிகுமார் அவர்கள். நில்லு நில்லு வேகமா முடிச்சிடணும். நில்லுங்க. உள்ளக்கண்ணா திரு சுபாஷ் தன்னுடைய குடும்பத்தோடு திரு விஜயபோஸ் அவர்களை வாழ்த்துகின்றார். இவர் அகில இந்திய பத்திரிகை சங்க தலைவர். சார் நில்லு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார் இங்க பாருங்க சார். மேடம் 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 கட்டி அணைத்து வாழ்த்து கூறுகிறார் முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் கேஜிஆர் அவர்கள். இப்பதான் நேபாளல சொல்லிருக்காங்க கட்டி சார் மேடம் இங்க பாருங்க மேடம். லைன்ஸ் சார் எல்லாம் இங்க பாருங்க சார். சார் போஸ் சார். லைன் பிருத்திவிகுமார் அவர்கள். சார் பிரித்திங்க பாருங்க சார். ஓகே சார். சார் பிரித்திங்க சார். லைன் மோகனகிருஷ்ணன். பாருங்க சார். சார் போஸ் சார். மோகனகிருஷ்ணன் போட்டு இல்லைங்க. சார் மேடம் இங்க பாருங்க மேடம் மேடம் இங்க பாருங்க. லைன் ராஜன் அவர்கள். சாரி சார். ராஜன் சார். லைன் குமரனும் இணைகிறார். நில்லுங்க சார் ராஜன் சார். மேடம் நில்லுங்க மேடம். மேடம் மேடம் க்ளோஸ் ஆகணும். இங்க பாருங்க சார். லைன் ரவி அவர்கள். ரவி சார் இங்க பாருங்க. மேடம் மேடம் ரவி சார். நீங்க பாருங்க சார். சரிம்மா. லைன் சாதிக் பாஷா அவர்கள். சாதிக் சார். தம்பி இங்க வா தம்பி. லைன் ஜீவா. டாக்டர் ஜீவா இங்க பாருங்க. சார் சக்கர் சார். தம்பிக்கு பார்த்து லைன் சக்கரவர்த்தி. லைன் ரத்ன ரவி அவர்கள். இருங்க சார். சார் லைன் சரவணன். சார் ஒருத்தர் இல்லைங்க சார். சார் சங்கத்தை சேர்ந்த லைன் சுகுமாரன் அவருடன் கார்த்தியன் என்கின்ற மணி என்கின்ற மணி மணி. சார் சார் கொஞ்சம் இல்லை சார். அங்கே பாருங்க சார். அண்ணாநகர் டவர் சங்கத்தை சேர்ந்த லைன் ரமேஷ் பாபு. சார் இல்லை சார் ரமேஷ் பாபு சார் கொஞ்சம் இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க சார். லைன் டி தியாகராஜன். லைன் விஜயராணி. லைன் ஸ்ரீனிவாசன். சார் ஓட்டலாம் வாங்க சார். ஃப்ரம் லைன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை சிக்ஷா. உடன் அந்த சங்கத்தை சார்ந்த நமது மாவட்ட முன்னாள் ஆளுநர் லைன் டி ராஜமாணிக்கம் அவர்கள். லைன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். சார் கொஞ்சம் இல்லைங்க சார். அப்படி இல்லைங்க சார். அப்படி இல்லைங்க. ரெடி இங்கே பாருங்க சார். மேடம் மேடம் தம்பிங்க எவ்வளோ தம்பி. எவ்வளோ தம்பி. ஒன் மோர் சார்.
தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. கம்மி இல்லைப்பா. நீங்கள் பாருங்க, நீங்கள் பாருங்க. பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க மேடம். நில்லுங்க சார், தம்பி சார், நில்லுங்க சார், சார் நில்லுங்க சார், சார். சார் சார் கொஞ்சம் தள்ளி தூங்க சார். ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். பாருங்க மேடம், இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க மேடம், இங்கே பாருங்க மேடம், இங்கே பாருங்க மேடம். சார் போட்டிங்க பாருங்க சார், கிட்டமா சார், இங்கே பாருங்க சார். இல்லை சார், சரிங்க வாங்க சார், இங்கே வாங்க. சார் கொஞ்சம் பாருங்க. ரைட், ஓகே. மரியாதைக்குரிய நமது அரிமா போஸ் அவர்களுடைய 50வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய ஈடுபாடு இந்த இயக்கத்திலே அனைவரும் வியக்கத்தக்கும் வகையில் குறைந்த காலத்தில் அற்புதமான சேவை திட்டங்களை எல்லாம் செய்து நம்மை மகிழ்வித்திருக்கிறார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அவர் நேற்றைய தினம் நாகர்கோவிலிலே சுமார் ஏழைகளுக்கு மாத்திரம் 6 லட்சம் ரூபாய் அளவிலே சேவை பணிகளை எல்லாம் செய்து சிறப்பு திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் சேவை செய்ததை கேட்டு நான் மகிழ்வுற்றேன். முக்கியமாக நேற்றைய தினம் இரத்த தானம் நடத்தப்பட்டது. அந்த இரத்த தான முகாமிலே நீதியரசர் ஜோதிமணி அவர்கள் கலந்து கொண்டதோடு மாத்திரமல்லாமல் முகாமினை துவக்கி வைத்து தானும் இரத்த தானம் செய்தது விழாவிற்கு மாத்திரமல்ல, போஸின் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஒவ்வொரு அரிமாவும் இப்படி தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அவரவர்கள் தங்களால் முடிந்த அளவு சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் சமுதாய நோக்கத்தோடு செய்கின்ற சேவை பணிகள் தான் இன்றைக்கு சமுதாயத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அரிமா இயக்கத்திலே போஸ் அவர்கள் மேலும் பல பணிகள் செய்து மேலும் பல வெற்றிகளை குவித்து இந்த இயக்கத்திற்கு பெருமை சேர்ப்பதோடு மாத்திரமல்லாமல் தனக்கும் தங்களது குடும்பத்தாருக்கும் பெருமை சேர்த்து இந்த உலகில் பிறந்து வாழ்ந்து மகிழ்ந்ததற்கு ஒரு அத்தாட்சி புருஷனாக அவர் வாழ வேண்டும். அதற்கு இறைவன் அனைத்து சௌபாகியங்களையும் அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றி. அரிமா டிவிக்கு எனது மனமார்ந்த நன்றி. அரிமாவின் தலைவர் டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் போஸ் அவர்களுடைய 50வது பிறந்த நாள் விழாவுக்கு லைன்ஸ் கிளப்பின் டிஸ்ட்ரிக்ட் 3-4A-18 சார்பாக ஒரு பெரிய மாபெரும் முப்பெரும் விழா மாதிரி ஒரு பெரிய விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். முப்பெரும் விழா என்றால் அவர் அரிமாவின் சேவைக்காக அவருக்கு ஒரு 50வது மணி விழா. அடுத்தது அவர் மனித உரிமை, அதாவது மனிதர்களுக்காக போராடுகின்ற உரிமை கழகத்தினுடைய ஒரு செயலாளராக இருந்து தமிழ்நாட்டிற்கு பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இரண்டாவது அவர் சினிமா துறையில் இருக்கின்றார்கள், பத்திரிகை துறையிலே இருக்கின்றார்கள். எல்லாத்திற்கும் மேலாக அரிமா துறையிலே இருந்து கொண்டு சேவைகள் பல எண்ணற்ற சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் என்னுடைய சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவர்களுடைய ஏழை மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கண் தெரியாதவர்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு எல்லாருக்கும் நமது பசுமை தீர்ப்பாயத்தினுடைய நீதிபதி ஐயா நீதியரசர் குலசேகரன் தலைமையிலே
அவர் வந்து ஜோதிமணி அவருடைய தலைமையிலே அவர் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு நாகர்கோவில் செட்டிக்குளம் ஜங்ஷனிலே வைத்து சிறப்பாக பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை மாதிரி அங்கே ஏற்பாடு செய்து ஏழை ஏழைகளுக்கு உதவிகள் பலவற்றை செய்திருக்கிறார்கள். டிஸ்ட்ரிக்டின் சார்பாக 1ஆம் நிலை ஆளுநர் KP பத்மநாபன் அவர்கள் அதிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இன்று நமது சென்னையிலே ஹோட்டல் குவாலிட்டியின் சபரியிலே அவருடைய பிறந்தான விழா மிகவும் சீரும் சிறப்புமாக அரிமா நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஏற்பாடு செய்து விழாவை வெற்றிகரமாக முடித்து கொண்டிருக்கிறார். அவர் பல்லாண்டு வாழ்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது அருமை நண்பர் விஜயபோஸ் அவர் 50வது பர்த்டே வந்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். போஸ் சொல்ல வேணால் ரொம்ப மிகவும் எளிமையானவர், பழக்கத்துக்கு பாசமானவர், உழைப்பால் உயர்ந்தவர். அவருடைய பர்த்டேயில் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் மிகவும் நெருங்கிய நண்பர் மற்றும் அவருடன் பழகுவதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். வெரி ஹாப்பி மேன். தேங்க்யூ. அரிமா டிவியின் உரிமையாளர் MJF லைன் விஜயபோஸ் அவர்கள் 50வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் இன்று சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று நாகர்கோவில் மாவட்டத்தில் மிக அருமையாக 6.5 லட்சம் ரூபாய் செலவில் நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்கினார். மேலும் நாகர்கோவில் மாவட்ட மாணவ மாணவியருக்கு சுமார் 6.5 லட்சம் ரூபாய் செலவில் அவர் சேவை திட்டங்கள் செய்தார். அதற்கு ஐயா ஜோதிமணி அவர்கள் வந்து சிறப்பாக விழாவை நடத்தி கொடுத்தார். அதன் நிறைவு விழாக 2வது நாளாக இன்று குவாலிட்டியின் சபரி ஹோட்டலில் அவருடைய பிறந்தநாள் விழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. அவரது 50வது பிறந்தநாள் விழா மேலும் 100 ஆண்டுகள் அவர் வாழ அரிமா சங்கம் சார்பாகவும் எங்கள் உதயம் கிளப் சார்பாகவும் அவரை வாழ்த்துகிறோம். திரு மிஸ்டர் விஜயபோஸ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 50வது பிறந்த நாளை வாழ்த்தி அவர் வளமுடன் 100வது பிறந்தநாள் வரைக்கும் கொண்டாடுவதற்கு எங்கள் லயன்ஸ் கிளப் ஆஃப் ரோசா சங்கத்து சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அரிமா புயல், அரிமா சிங்கம், அரிமா புலி, எங்கள் அரிமாவின் ஈருடை போட்டுக்கொண்டிருக்க விஜயபோஸ் அவர்களுக்கு 50வது பிறந்த நாள் மிகவும் விமர்சையாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. விஜயபோஸ் 50 கோல்டன் ஜூபிலி, டைமண்ட் ஜூபிலி எல்லாம் கொண்டாட நாங்கள் வாழ்த்துகிறோம்.